So next concept, we're going to see about the forecasting analysis. சரிங்களா? ஸோ forecasting analysis அப்படின்னா என்ன? அதை நம்ம கேக்குதுங்களா ஆடியோ? கேக்குதுங்க. Okay, fine. So next we are going to see about forecasting analysis. Forecasting analysisனா என்ன? அதுல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லிடுறேன். அது பவர் பிஐல எப்படி அதை யூஸ் பண்ணணுங்கிறதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். Fine. So forecasting or predicting the future. ஸோ இது எல்லாத்துக்குமே we need to have the numerical value. அதாவது ஒரு நியூமரிக்கல் டேட்டா நமக்கு வேணும் வித் த டைம் டியூரேஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ப்ரெடிக்டிங் த வெதர், ஒரு வெதரோட கண்டிஷனை வந்துட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ற ஒரு கான்செப்ட் வச்சுப்போமே. அது எந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம்னா லாஸ்ட் 10 இயர்ஸா இந்த மந்த்ல சென்னையோட வெதர் கண்டிஷன் என்ன எந்த மாதிரி இருந்தது? ஓகேங்களா? சென்னையில லாஸ்ட் சார் 10 இயர் பிரேக் ஆகுது. திஸ் பிரேக் ஆகுதுங்களா? ஹலோ, கேக்குது. பிரேக் ஆச்சுங்களா? ஆமாங்க, கொஞ்சம் பிரேக் ஆகுது வாய்ஸ். ஓகே, இப்போ கிளியரா? ஓகே கிளியருங்க. சார். ஓகே, டன். ஸோ ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், ஒரு டேட் ஆர் ஒரு மந்த் ஆர் ஒரு இயருக்கு when we have some of the numerical value. ஓகே, ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸா சென்னையில் இந்த மந்த்து ஹீட் எவ்வளோ இருந்தது, லைக் வெதர் கண்டிஷன் என்ன டிகிரி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த 10 இயர் டேட்டா வச்சு ஸோ திஸ் இயர் ஹவு இட் கோயிங் டு பி அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஸோ சேம் லைக் தட் when coming to the sales ஆர் இந்த டேட்டா அனாலிசிஸ், ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நமக்கு டேட்டா இருக்கு இந்த அளவுக்கு சேல் ஆயிடுக்கு அப்படின்னா by using that we can able to predict for the next month sale. So அதான் கான்செப்ட். ஓகே, டன். ஸோ கம்மிங் டு திஸ் பார்ட், இதுக்கு இந்த ஃபோர்காஸ்டிங் அனாலிசிஸ்க்கு we can use only two chart, ரெண்டு சார்ட் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஒன் இஸ் a லைன் சார்ட், another one is a area chart. Where is the area chart? It's fine. Area chart and line chart, இந்த ரெண்டு சார்ட்டை தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் டேக் ஏரியா சார்ட்டை வந்துட்டு நம்ம எடுத்துப்போம். ஸோ லைன் சார்ட் வந்துட்டு நம்ம எடுத்துப்போம். ஓகே, இது லைன் சார்ட், இது ஏரியா சார்ட், கரெக்டுங்களா? இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஃபைன். ஸோ இப்போ இந்த ஏரியா சார்ட்ல என்னென்ன டேட்டாலாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we should have the date. நமக்கு கண்டிப்பா வந்துட்டு டேட் இருக்கணும். அண்ட் அதை தாண்டி நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. இங்க நம்ம அனாலிசிஸ்ல எதை நம்ம அனலைஸ் பண்ண போறோம்? நம்ம சேல்ஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அனாலிசிஸ் நம்ம பண்ணணும். புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே. ஸோ ஹியர் இந்த சார்ட்ல வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹாவ் த டேட். எங்க இருக்குது? சேல்ஸ் டேபிள்ல நமக்கு டேட் இருக்கும். கரெக்ட்டுங்களா? டேட். ஓகே. அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல அமௌண்ட். ஓகே, டன். இப்போ இந்த டேட் கொடுத்த உடனே பவர் பிஐ என்ன பண்ணும்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி பிரேக் திஸ் இன்டு த இயர்ஸ், குவார்ட்டர், மந்த் அண்ட் டே. ஸோ ஒரு இயர் வைஸா, ஒரு குவார்ட்டர் வைஸா, ஒரு மந்த் வைஸா, ஒரு டே வைஸா பவர் பிஐ என்ன பண்ணும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய டேட்டாவை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிடும். ஸோ இங்கே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிராஃப் தெரியுதுங்களா? ஸோ திஸ் சோர்ஸ் ஒன்லி ஃபார் த இயர். இந்த 2021ங்கிற இயர் நம்ம கிட்ட டேட்டால 2021 இயர் டேட்டா மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த இயர்ல எவ்வளவுக்கு சேல் ஆயிருக்குங்கிறத மட்டும் காட்டுது. ஸோ இப்போ இயரோட கால்குலேஷன் காட்டுது. இப்போ நமக்கு குவார்ட்டர் வைஸ் கால்குலேஷன் வேணும் அப்படின்னா இந்த ஆரோ இருக்குதுங்கல்ல, கிளிக் டு டர்ன் ஆன் ட்ரில் டவுன், இதை கிளிக் பண்ணோம்னா
செகண்ட் கோ டு நெக்ஸ்ட் லெவல் இன் ஹைரார்கி. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா we can able to get in a quarter. ஸோ நெக்ஸ்ட் லெவல் இயருக்கு அடுத்த லெவல் என்னது? குவார்டர் லெவல். ஸோ ஃபர்ஸ்ட் குவார்டர்ல எவ்வளோக்கு நமக்கு சேல் ஆயிருக்கு, செகண்ட் குவார்டர்ல எவ்வளோ சேல் ஆயிருக்கு, தேர்ட் குவார்டர்ல எவ்வளோ சேல் ஆயிருக்கு, அண்ட் ஃபைனல் குவார்டர்ல எவ்வளோ சேல் ஆயிருக்கு. இந்த குவார்டர் எப்படி பிரியுது? பை யூசிங் த மந்த். லைக் 4 குவார்டர்ண்டா பிரிஞ்சிருக்குங்களா? அப்போ 4 3 12. அப்போ ஒரு குவார்டர்லையும் 3 மந்த். ஸோ ஃபர்ஸ்ட் 3 மந்த் ஜான்வரி, பிப்ரவரி அண்ட் மார்ச், இந்த 3 மாசத்துல எவ்வளவு சேல் ஆயிடுச்சுங்கிற டேட்டா இது. நெக்ஸ்ட் ஏப்ரல் மே ஜூன்ல எவ்வளவு சேல் ஆயிருக்கு, ஜூன் ஜூலை எவ்வளோ, ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் எவ்வளோங்கிற மாதிரி. ஸோ நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிளிட் பண்ணி காட்டு. புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு டவுன் நம்ம போனோம் அப்படின்னா இட் வில் ஷோஸ் அஸ் த கால்குலேஷன் ஃபார் த மந்த். ஒரு மந்த்லையும் எப்படி நமக்கு சேல் ஆயிருக்குங்கிற டேட்டா நமக்கு கிடைக்கும் இந்த லைன் சார்ட். இதை எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுவோம்னா டு வியூ த பிஹேவியர் ஆஃப் அவர் டேட்டா. ஸோ லைக் ஜான்வரி மந்த் இருக்கு, பிப்ரவரி ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ச் அண்ட் ஏப்ரல் மந்த் வந்துட்டு அப்படியே டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னா நமக்கு என்ன தெரியும்னா ஒய் திஸ் கிராஃப் டிராப்டு ஆன் த ஏப்ரல். அண்ட் அப்படியே பார்த்தோம்னா ஜூன்ல ரொம்ப கீழே போயிடுச்சு, ஆகஸ்ட்ல மேல, அண்ட் செப்டம்பர்ல ஃபுல்லா கீழே போயிடுச்சு. தெரியுதுங்களா? ஸோ பை யூசிங் திஸ் லைன் சார்ட் வி கேன் ஏபிள் டு அனலைஸ் வாட் இஸ் த பிஹேவியர் ஆஃப் த டேட்டா. ஸோ ஒரு டேட்டா எந்தெந்த மந்த் நமக்கு சேல் வந்துட்டு ஹையரா இருக்கு, எந்த மந்த் நமக்கு சேல் வந்துட்டு லோவரா போயிருக்கு, இது எல்லாத்தையும் we can able to see by using the line chart. அண்ட் இன்னொரு ஹைராக்கியர் ஆர்டர் கீழே போனோம் அப்படின்னா ஸோ டே வைஸ் நமக்கு காட்டும். இது பெருசா இன்னும் போகும்னு நினைக்கிறேன் டேட்டா. ஸோ ட்ரில் அப் மந்தோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து குவார்ட்டர், அண்ட் அதுக்கடுத்து இயர். ஓகே, தட் புரிஞ்சுங்களா? இது இது நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா எப்படி போயிருக்கு, லைக் டேட்டாவோட அனாலிசிஸ் என்ன மாதிரி இருக்கு, ஹையரா எந்த மந்த் ஹையரா போயிருக்கு, எந்த மந்த் லோவரா போயிருக்குங்கிறதெல்லாம் இது மூலியமா நம்ம பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நம்மளுடைய அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் பார்ட் இவ்வளோதான். ஒரு லைன் சார்ட், ஒரு ஏரியா சார்ட் எப்படி போடணும், அதோட யூஸ் என்ன அப்படிங்கிறது. ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டேட்டா பார்க்கலாம். ஓகேங்களா? இது இருக்கட்டும். இந்த சார்ட்டுக்கு வரும். திஸ் இஸ் த ஏரியா சார்ட். இந்த ஏரியா சார்ட்ல என்ன பண்ணுது அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் பை இயர் அண்ட் குவார்ட்டர், மொத்தமா நம்ம எவ்வளவு சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்றோம். when we use this, இந்த எக்ஸ்பெண்ட் இருக்குதுங்களா, எக்ஸ்பெண்ட் ஆல் டவுன் ஒன் லெவல் in the hierarchy, go to the next level in a hierarchy. இந்த எக்ஸ்பெண்ட் ஆல் டவுன் ஒன் லெவல் இன் ஹைராக்கி இது என்ன பண்ணும் அப்படின்னா இதோட யூஸ் என்னன்னா கோ டு நெக்ஸ்ட் லெவல் இன் ஹைராக்கியோட யூஸ் என்னன்னா இதுக்கு அடுத்த லெவல் ஒரு குவார்டர்ல எவ்வளவு சேல் ஆயிருக்குங்கிறத காட்டும். பட் இந்த ஆப்ஷன் எக்ஸ்பெண்ட் ஆல் டவுன் ஒன் லெவல் இன் ஹைராக்கி இது என்ன காட்டும் அப்படின்னா
ஒரு ஒரு குவாட்ரண்ட்லயும் எவ்வளவு சேல் ஆயிருக்குங்கிறத காட்டும். அதாவது இது ஒரு குவாட்ரண்ட், கரெக்ட்டுங்களா? இந்த மந்தோட மென்ஷன் பண்ணிட்டு, ஸோ ஃப்ரம் ஜான்வரி டு ஏப்ரல் அந்த மந்த்தை மென்ஷன் பண்ணி அதுல எவ்வளவு சேல் நடந்ததுங்கிறத நமக்கு காட்டும். வேறஸ் இந்த ஆப்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் அது குவார்டர் ஒன் மென்ஷன் பண்ணி காட்டும். பட் எவ்ரி திங் இஸ் த சேம். டேட்டா ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அந்த நேம்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும். அவ்வளவுதான். ஓகேங்களா? That's- டேட்டாஸ்ல வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேவா? இது புரிஞ்சுங்களா? ஹலோ. ஓகேங்க உமர். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க ஒரு ஏரியா சார்ட் இருக்கு, கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த ஏரியா சார்ட்லையும் சேம் அதே தான் நான் குவாட்ரண்ட். இது என்ன காட்டுது அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் பை குவாட்ரண்ட் அண்ட் இயர். ஸோ ஒரு இயருக்கும் ஒரு குவாட்ரண்ட்டுக்கும் எவ்வளோ நம்ம சேல் பண்ணியிருக்கோங்கிற அனாலிசிஸ் நான் போட்டு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சொல்லுவோம். இதுல என்ன பண்ணிருக்கேன், சம் ஆஃப் கஸ்டமர் பை இயர் அண்ட் குவார்ட்டர். ஒரு குவார்ட்டருக்கும் ஒரு இயருக்கும் எத்தனை கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்கிற அனாலிசிஸ் போட்டிருக்கேன். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், டேட்டா சூஸ் ஒய் ஆக்சிஸ்ல சம் ஆஃப் கஸ்டமரை சூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்கங்கிறத சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை சூஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் எனபிள் பண்ணேன். இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நார்மல் சம் ஆஃப் கஸ்டமர்ஸ் சூஸ் பண்ணிட்டேன் அண்ட் டேட்டா சூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன வரும், இயர் காமிக்கும். 2 இயர் இருக்கு. ஸோ இந்த டேட்டால ஸோ 2021 இவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பட் 2022 கஸ்டமர்ஸ் டிகிரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி குவார்ட்டருக்கு போகிறேன். ஸோ ஜான்வரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் அண்ட் ஜான் காட்டுது எனக்கு. அண்ட் அடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி போகும்போது அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல்ஸ் காட்டுது. ஸோ இப்போ ஜஸ்ட் வந்துட்டு நான் ட்ரில் அப் பண்ணிட்டு கீழே ஃபோர்காஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? இந்த ஃபோர்காஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் 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 குவார்ட்டர்ஸ்க்கு உங்களோட கஸ்டமரோட டேட்டா எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு இங்க நமக்கு ஷோ பண்ணும். So it's by using the statistical calculation of the Power BI. ஸோ இதோட அப்பர் பவுண்ட் அண்ட் லோவர் பவுண்டுன்னு ஒன்று காட்டும். ஸோ இந்த அப்பர் பவுண்ட்னா என்ன, லோவர் பவுண்ட்னா என்னங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஜூலை 2022 அப்பர் பவுண்ட் அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் அப் டு இது வரைக்கும் கஸ்டமர்ஸ் வரலாம். லோவர் பவுண்ட் அப்படின்னா மினிமம் இவ்வளோ கஸ்டமர்ஸ் வருவாங்க. புரியுதுங்களா? லோவர் பவுண்ட்னா மினிமம் வேல்யூ, அப்பர் பவுண்ட்னா மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ பை யூசிங் தி அப்படின்னா த்ரீ உமர் குவார்டர்ஸ் உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுதுங்க. ஹலோ. எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் ஓவர் ஹியர், ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியல. இல்ல இவ்வளவு நேரம் நல்லா இருந்துச்சு. இப்ப இப்போ கேக்குதுங்களா? போச்சு. இப்ப கேக்குதுங்க. ஓகே ஓகே. இவ்வளவு நேரம் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு ஓகே ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இது முடிய போகுது. ஸோ இங்கே ஆக்சுவலி எலக்ட்ரிசிட்டி இல்லை, ஸோ ஒய்ஃபைல என்னால் கனெக்ட் பண்ண முடியல. நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ கம்மிங் டு ஒரு பாயிண்ட், இப்போ ஃபோர்காஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை நான் எனபிள் பண்ணுறேன். உள்ளே போயிட்டு ஃபோர்காஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை நான் எனபிள் பண்ணேன் அப்படின்னா
நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த்ஸுக்கு என்னோட கஸ்டமர் பேஸ் எவ்வளோ இருக்குங்கிறது தெரியும். இல்ல லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் அப்படின்னா என்னன்னா, லோவர் பவுண்ட்னா மினிமம் இவ்வளோ கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வருவாங்க, அப்பர் பவுண்ட்னா மேக்ஸிமம் அப் டு இத்தனை கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வருவாங்க. புரியுதுங்களா? லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்டு. ஹலோ, கேக்குது சார், கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. கேக்குதுங்க. புரியுதுங்களா? லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்டு. ஒன் மோர் டைம் சொல்லுங்களேன். ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ஃபோர்காஸ்டிங்கிற ஆப்ஷன் எனபிள் பண்ணிட்டேன்னா பவர் பிஐ என்ன பண்ணுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் கால்குலேஷன்ஸை யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் டேட்டா வச்சு ஃபியூச்சரில் நமக்கு என்ன டேட்டா வருங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம ஒரு ஒரு மந்த்துக்கு நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அந்த மந்த்து கிட்ட போகும்போது நமக்கு லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்டு ஒரு வேல்யூ காட்டும். லோவர் பவுண்டுனா மினிமம் இவ்வளோ இவ்வளோ கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வரலாம், அப்பர் பவுண்ட்னா மேக்ஸிமம் இவ்வளோ கஸ்டமர்ஸ் வரலாம். அதாவது ப்ரெடிக்ஷன் எப்போதுமே அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. கரெக்ட்டுங்களா? ஸோ ரேஞ்ச் பெட்வீன் இந்த லோவர் பவுண்ட்ல இருந்து இந்த அப்பர் பவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு கஸ்டமர் பேஸ் வரலாம் இந்த ஜூலை 2022 தான் கான்செப்ட். புரியுதுங்களா? ஓகேங்க. ஓகே. ஸோ இதை வந்துட்டு நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோர்காஸ்டுக்குள்ள போயிட்டு இந்த பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் நான் குவார்ட்டர்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குவார்ட்டர்ஸுக்கு தான் நான் பார்க்கணும். ஸோ குவார்ட்டர்ஸ் போயிட்டு ஜஸ்ட் இங்கே நான் வந்துட்டு வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன், பண்ணிட்டு அப்ளை கொடுக்குறேன். ஸோ எனக்கு நெக்ஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ்க்கான வேல்யூ மட்டும் காட்டும், 1 2 and 3. ஓகேங்களா? இது வரைக்கும் எனக்கு டேட்டா இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து குவார்டர்ல எனக்கு வந்துட்டு 542022 157903 வரைக்கும் எனக்கு கஸ்டமர் வரலாம். ஸோ அதுக்கடுத்து 51323 இருந்து 167310 வரைக்கும் எனக்கு கஸ்டமர்ஸ் வரலாம். ஸோ இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கஸ்டமருக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய கஸ்டமர்ஸ் இவ்வளோ நம்ம கொண்டுட்டு வந்துருக்கோம். ஸோ இன் ஃபியூச்சரில் வந்துட்டு நம்மளால வந்துட்டு இவ்வளோ கஸ்டமர்ஸை வந்துட்டு ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் பை யூசிங் த எக்ஸிஸ்டிங் ஃபியூச்சர் ஆஃப் த பவர் பிஐ. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், டோட்டல் அமௌண்ட் பை இயர் அண்ட் குவார்டர் சேம் இதுக்கு வந்துட்டு அந்த ஃபோர்காஸ்டிங் ஆப்ஷனை வந்துட்டு நம்ம எனபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பேர் தான் ஃபோர்காஸ்டிங் அனாலிசிஸ் இன் பவர் பிஐ. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறத சொல்லிட்டேன். நார்மலாக ஒரு லைன் சார்ட் போடுறோம், லைன் சார்ட்டை வச்சு டேட்டா இந்த மாதிரிலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ஸோ இங்கே ஹையரில் போயிருக்கு லோவரில் போயிருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் ப்ரெடிக்ஷன் ஃபோர்காஸ்டிங்கை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் இவ்வளோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குவார்ட்டரில் உங்களுக்கு இவ்வளோ கஸ்டமர்ஸ் வரலாம், ஆர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குவார்ட்டர்ஸில் உங்களுக்கு இவ்வளோ. இப்போ இதுக்கே வந்துட்டு நான் ஃபோர்காஸ்ட் பண்ணுறேன். ஃபோர் லைன் சார்ட்டுக்கு மட்டும்தான் ஃபோர்காஸ்ட் ஆப்ஷன் வரும், ஏரியா சார்ட்டுக்கு கூட வராது. ஓகே. ஸோ லைன் சார்ட்டுக்கு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு சார்ட் யூஸ் பண்ணலாம், பட் ஃபோர்காஸ்டிங்க்கு லைன் சார்ட் மட்டும்தான். ஓகே. ஸோ ஃபோர்காஸ்ட் வந்துட்டு ஆன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே போயிட்டு யூனிட்டில் வந்துட்டு குவார்ட்டர்ஸ் கொடுக்குறேன், கொடுத்து நெக்ஸ்ட் 2 குவார்ட்டர்னு கொடுக்குறேன், 1 குவார்ட்டர்னு கொடுத்து அப்ளை கொடுத்துட்டேன்னா எனக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டர்ன்ட்டு, அதாவது அடுத்து ஜான்வரி 2022 டு ஏப்ரல் 2022 வரைக்கும் எனக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் வரலாம். ஸோ ஜான்ல கம்மி ஆயிடுக்கு, பட் சரி அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் வரலாங்கிறது. ஸோ ஏப்ரல் 2022ல இவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல் ஆகலாங்கிற எஸ்டிமேட்டை நம்ம கஸ்டமருக்கோ ஆர் நம்ம டீம் மெம்பருக்கோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். புரியுதுங்களா? கிளியரா? ஓகே சார். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? லைன் சார்ட், ஏரியா சார்ட், ஃபோர்காஸ்டிங் அனாலிசிஸ். ஹலோ.
கேக்குது சார். இல்ல சார், ஓகே சார், கிளியர். ஸோ இதை நீங்க என்ன அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு அமௌண்ட்டுக்கும் டேட்டுக்கும் ஒரு சார்ட் போடுங்க, கஸ்டமருக்கும் டேட்டுக்கும் ஒரு சார்ட் போடுங்க, அண்ட் பாக்ஸுக்கும் டேட்டுக்கும் ஒரு சார்ட் போடுங்க. லைக் எத்தனை பாக்ஸ் ஆல்ரெடி சேல் ஆயிருக்கு, ஃபியூச்சர்ல எவ்வளவு பாக்ஸ் சேல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த த்ரீ சார்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. இது மூணுலையுமே ஃபோர்காஸ்டிங் வந்துட்டு செட் பண்ணுங்க. குவார்ட்டர்ஸ் அண்ட் இயர்ஸ் ரெண்டுக்கு நம்ம பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளவுதான். இது ஒண்ணுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருந்தது. இதுக்கப்புறம் டாக்ஸ்ல இம்பார்ட்டன்டான கான்செப்ட் ஏதாவது இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது வந்துட்டு நாளைக்கு பார்ப்போம். இப்போ உங்களுடைய ரிப்போர்ட்ல வந்துட்டு இதையும் நீங்க ஆட் பண்ணிடுங்க. அது டுமாரோ தான் ஃபைனல் கிளாஸ் ஆஃப் பவர் பிஐ நமக்கு இருக்கும். டாக்ஸ் மட்டும் ஏதாவது கான்செப்ட் இருக்குங்கிற பட்சத்துல, நமக்கு தேவைப்படுங்கிற பட்சத்துல வில் see that. ஓகேங்களா? ஓகேங்க. அதாவது that அவ்வளவுதான். எனக்கு ஒரு டவுட்டுங்க மாதிரி. இப்போ நம்ம சேவ் பண்றோம்லங்க, சேவ் பண்ண பிறகு எப்படி ஓப்பன் ஆகும் அது? அந்த ஃபைல் என்ன ஃபைலா இருக்கும், அந்த ரிப்போர்ட்டோட ஃபைல் அப்படின்னு கேட்க. நீ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பவர் பிஐ ஃபைலே வரும் உங்களுக்கு. பிபிஎல்எக்ஸ்ங்கிற ஃபைல் வரும். சரிங்களா? ஓகேங்க. அந்த ஃபைல் வந்துட்டு நம்ம பவர் பிஐ ஓபன் பண்ணா இந்த பவர் பிஐ இன்டர்ஃபேஸ் மாதிரியே இருக்கும். பட் நம்ம நீங்க க்ளவுட்ல சேவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லிங்க் வரும். ஓகே. ஓகே, அதை வச்சு நம்ம ஈஸியா வந்து நான் காமிச்சல அந்த ப்ரெசன்டேஷன் மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேங்க. ஸோ ரெண்டுமே இருக்கு. நீங்க இந்த ஃபைலையே கூட முடிச்சு நீங்க பண்ணலாம். அந்த வெப் ஆப்பை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த லிங்கை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் அனாலிசிஸ் வந்துட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அந்த லிங்க் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் நேத்துமே பார்த்தேன், வரல. ஸோ அகெயின் நான் செக் பண்றேன் நாளைக்குள்ள வந்துட்டு, பிகாஸ் நம்ம நாளைக்கு முடிக்கணுங்கிற போது நாளைக்குள்ள இது நான் எப்படியாவது ஒரு இமெயில் ஐடி நான் கொடுத்துட்றேன். ஓகேங்க. ஸோ இந்த அனாலிசிஸ் இந்த மூணு சார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டுக்கும் கஸ்டமருக்கும் டேட்டுக்கும் அமௌண்ட்டுக்கும் அந்த சார்ட்ஸ் வந்துட்டு போட்டு வச்சுக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்க. ஓகே, நான் முடிஞ்சா இன்னைக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் நாளைக்கு முன்னாடி, நாளைக்கு கிளாஸுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் மெயில் வந்துடும். இன்னும் ஒரு மெயில் அது எல்லாரும் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.